ஆண்டவரே, உம்மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். உம்முடைய காருண்யம் எத்தனை பெரியது, உம்முடைய இரக்கம் எத்தனை பெரியது. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களை நினைவு கூறுவீராக. எங்களுடைய கஷ்டங்கள் பாடுகளை நீக்கி தருவீராக. உண்மையெல்லாம் நாங்கள் ஒன்று செய்ய முடியாது. பொல்லாத சத்துருங்களை வளைந்து கொள்கிறான் கர்த்தாவே. அவனை நீர் விரட்டி அடிப்பீராக. அன்றனுள்ள அப்பத்தை எங்களுக்கு தருவீராக. எங்கள் குடும்பங்களிலே சமாதானம் பெருகுவதாக, சந்தோஷம் பெருகுவதாக. ஆண்டவரே, இந்த செய்தி எங்களுக்கு ஆசீர்வதித்து தருங்க. நீர் உம்முடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்துங்க. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சங்கீதம் 140. நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். செம்மையானவர்கள் உம்முடைய சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். ஓவிய போட்டி. கர்த்தருக்குள்ள அருமையானவர்களே, நிறைய ஒரு இடத்துல பார்க்கின்ற பொழுது ஒரு ஓவிய போட்டியிலே ஒரு சிறு பையன் பெண்ணினுடைய ஒரு அவல நிலையை, வறுமை நிலையை, பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அருமையாக வரைந்திருந்தான். அவனுக்கு பரிசு கொடுக்கப்பட்டது. இன்னொரு இடத்துல ஒரு ஓவிய போட்டியிலே மலை பிரதேசத்தை அருமையாக ஒருத்தர் வரைந்திருந்தார். அது பாராட்டுதலை பெற்றது. இந்த நாளில் ஓவிய போட்டிகள் இப்போ சில பேர் அப்படியே பார்த்த உடனே ஒருவர் அப்படி தத்துரூபமாக வரைந்து விடுவார்கள். ஆனால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த ஓவிய போட்டி என்பது அது நடக்கும், முடிந்துவிடும். ஆனால் இந்த இருதயமாகிய இந்த இருதயத்திலே யாருடைய ஓவியம் வரையப்பட்டிருக்கிறது, யாருடைய ஓவியம் பதிந்து இருக்கிறது? முதலாவதாக ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனுடைய தாய் தகப்பனுடைய ஓவியம் இருதயத்திலே வரையப்பட்டிருக்க வேண்டும். தாய் தகப்பனுடைய ஓவியம் வரையப்படவில்லை என்றால் அவன் எந்த நிலைமைக்கு இருந்தாலும் திரும்ப தாழ்ந்த நிலைமைக்கு வந்து விடுவான். வாழ்க்கை முழுவதும் இருதயமாகிய இருதயத்திலே ஓவியம், என்ன ஓவியம்? தாய் தந்திற்கு பிறகு தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள், அவனுடைய இருதயமாகிய ஓவியத்திலே இருக்க வேண்டும். இங்கே 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 20. தாவீது தன் வீட்டார் ஆசீர்வதிக்க திரும்பும்போது சவுலின் குமாரத்தையே மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனசில் ஒருவன் தன் வசனங்களை கலட்டி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வசனங்களை உறிஞ்சி போட்டது இஸ்ரவேல் ராஜா என்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றால். எத்தனை மீகாள் சொல்லுகிறார் தாவீது ராஜா பார்த்து, எப்பா எல்லாத்தையும் போட்டுட்டு டான்ஸ் ஆடினிய. அங்கே தாவீது ராஜா சொல்லுகிறான் பாருங்க. அதற்கு தாவீது மீகாலை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கலாம், அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கலாம், என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்திருமையின் தலைவராக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக ஆடிப்பாடினேன். இதை பார்க்கலாம் இன்னும் நான் நேசனும் என் பார்வைக்கு அர்ப்பணமானுவேன். அப்படி நீ சொன்ன பெண்களுக்கும் கூட மகிமையாய் விளங்குவேன் என்ன. அங்கே மீகால் பார்க்குற அந்த ஓவியம் வேறு மாதிரி, அந்த ஓவியத்தை பார்க்குறான், அலங்கோலமாக பார்க்குறான். ஆனால் தாவீது ராஜா சொல்லுகிறான், எல்லா பெண்களுக்கும் நான் ஓவியம் சிறந்த மகிமையாக தான் நான் விளங்குவேய்யா. என் தேவனுக்கு முன்பதாக நான் ஆடி பாடினேன். அவர் என்னைய சாம்பலிருந்து எடுத்தாரியா. இன்றைக்கு நிறைய பேர் பல விதங்களிலே ஓவியத்தை பார்க்கிறார்கள். ஓவிய போட்டியிலே பல பேர் வெற்றி பெறுகிறார்கள். பணம் இருப்பதனாலே ஆடிக்கொண்டிருக்கிறவர்கள் இந்த ஓவிய போட்டியிலே நிறைய பேர் வாழ்க்கையிலே அவர்கள் வெற்றி பெறுவதில்லை. ஆனால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலே இந்த ஓவிய போட்டியிலே யாரெல்லாம் வெற்றி பெற்று ஓவியமாக, காவியமாக என்னுடைய இருதயத்திலே இருக்கிறார்கள் என்றால், என்னுடைய ஏழ்மை நிலையிலே ஏழ்மையை பற்றி ஏளனம் பண்ணாமல் என்னையும் ஒரு மனுஷனாக ஏற்றுக்கொண்டு, என்னையும் சொந்தக்காரனாக ஏற்றுக்கொண்டு என்னை உபசரித்தவர்கள் பெரிய ஓவியமாக, மகிமையாக அவர்கள் என்னுடைய இருதயத்தில் இருக்கிறார்கள். யார் யாரெல்லாம் என்னை உதாசீனப்படுத்தினார்களோ, கேவலப்படுத்தினார், அசிங்கப்படுத்தினார்களோ, அவர்கள் எல்லாம் அந்த ஓவியம் அங்கே இடம்பெற முடியவில்லை, இருதயத்தில் இடம்பெற முடியவில்லை. இனமாக லூக்காவிலே நாம் பார்க்கின்ற பொழுது கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இங்கே அருமையாக ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 1ஆம் அதிகாரம் 42. உரத்த சத்தமாக ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்விக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்விக்கப்பட்டது. 1:43 என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது, எனக்கு இதனால் கிடைத்தது. ஐயா, இவ்வளோ பெரிய ஓவியம், மகிமையான ஓவியம், ஓவியத்தில் தலை சிறந்த ஓவியம். என்னுடைய ஆண்டவருடைய தாயார் கன்னிமரியாள் அம்மையால் என்னுடைய வீட்டுக்கு வந்தது, எனக்கு எதனால் கிடைத்ததுயா. எவ்வளோ பெரிய ஒரு மதிப்பு, எவ்வளோ பெரிய ஒரு மரியாதை. ஓவியத்திலே வெற்றி பெற வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அங்கே சரியாக வரைய வேண்டும். எல்லாம் சரியாக இருந்தால்தான் அந்த ஓவியம் மதிக்கப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும். அதனுடைய கலர்கள் எல்லாம் சரியாக கொடுக்க வேண்டும். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஓவியம், என்னுடைய வரைபடம் அடுத்தவருடைய மனதில் இடைபெற வேண்டும் என்றால் என்னுடைய கேரக்டர் வைஸ், என்னுடைய பேச்சு அல்ல,
எந்தெந்த நேரத்தில் நான் எந்தெந்த உதவிகளை செய்கிறாயோ, மற்றவர்களுக்கு உதவிகளை செய்கிறாயோ, உன்னுடைய ஓவியம்தான், உன்னுடைய ஜீவியம்தான் அவர்களுடைய உள்ளத்திலே அது மகிமையானதாக இருக்கும். தாவீது ராஜாவை எங்கள் மீகாள் கிண்டல் பண்ணுகிறாள். ஆனால் அவன் சொல்லுகிறான், நான் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆடி பாடினேன், நான் என்ன மற்ற பெண்களுக்கு கூட மகிமையாகத்தான் காணப்படுவேன். ஒரு பெண்ணுக்கு இல்லை, எல்லா பெண்களும் என்னை ஆண்டவருடைய பக்தன் என்று என்னை மதித்து அவர்கள் உள்ளத்திலே வைத்திருப்பார்கள் என்று சொல்லுகிறான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உன்னுடைய ஓவியம் சிதைந்து போயிருக்கிறதா, இல்லை மகிமையானதாக இருக்கிறதா? உன்னுடைய குடும்பத்திலே உன்னுடைய ஓவியம் எப்படி இருக்கிறது? உன்னுடைய வரைபடம் எப்படி இருக்கிறது? உன்னுடைய பெயர் எப்படி இருக்கிறது? நல் சாட்சி உடையவனாக காணப்படுகிறாயா? நற்கடி கொடுத்து கொண்டு இருக்கிறாயா? இல்லை என்றால் உன்னுடைய ஓவியத்தை நீ சிதைத்து போடுகிறாயா, கலைத்து போடுகிறாயா? எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்? ஓவிய போட்டியில் நீ வெற்றி பெறுவாயா, தோல்வி அடைவாயா? வெற்றி பெற்று கொண்டு இருக்கிறாயா, தோல்வி அடைந்து கொண்டு இருக்கிறாயா? உன்னுடைய எண்ணங்களை ஆராய்த்துப்பார், உன்னுடைய வாழ்க்கையை சீர்தூக்கிப்பார். ஆண்டவரே, உம்மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஓவியம் என்பது ஆண்டவரே அழகானது கர்த்தாவே, வாழ்க்கை என்பதும் அழகானது கர்த்தாவே. இந்த வாழ்க்கையை ஆண்டவரை கெடுத்து கொள்ளாதபடி, சீர்கொளுத்தி போடாதபடி ஆண்டவரை வாழ்க்கையை பாதுகாத்து கொள்ள, பேணி கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி புரிவீராக. இயேசு மூலம் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமென்.